எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம்ங்கிற ஞான பெருங்கடல்ல இருந்து தெய்வீக அன்னையோட மகிமைய சொல்ற சில புனித நாமங்களை தியானிக்க போறோம். வாங்க இந்த அற்புதமான ஆன்மீக பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். அவளோட ஒவ்வொரு நாமத்தோட அதிர்வுகளையும் அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தையும் நாம சேர்ந்து உணரலாம். முதல்ல இந்த தியான ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கலாம். வாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அன்னியோட அந்த ரூபத்தை மனசுல நினைச்சு பார்க்கலாம். குங்குமப்பூ நிறத்துல அவளோட திருமேனி, மாணிக்க கற்கள் பதிச்ச கிரீடம், ஒரு கையில அமிர்த கலசம், இன்னொரு கையில செந்தாமரை. ஆஹா, இந்த தியானமே நம்ம மனசுக்குள்ள ஒரு தெய்வீக அமைதியை கொண்டு வரட்டும். சரி, இப்போ நாம அன்னையோட 1000 நாமங்கள்ல இருந்து முதல் தொகுதியை தியானிக்கலாம். ஒவ்வொரு நாமத்தையும் சொல்ல சொல்ல அதோட அர்த்தத்தை சிந்திக்கும்போது அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ளேயே நிறைஞ்சு வர்றதை நாமளே உணர முடியும். புஷ்டா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, அன்னை எப்பொழுதும் பூரணமானவள், ஆற்றலும் ஊட்டச்சத்தும் நிறைஞ்சவள். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தேவையான சக்தியையும் போஷாக்கையும் கொடுக்கிற தாய் அவதான். புராதனா, அதாவல அவ காலத்துக்கும் முற்பட்டவள், ரொம்ப ரொம்ப பழமையானவள். இந்த உலகத்துல எல்லாமே அவளுக்கு அப்புறம் வந்ததுதான். ஆதியும் அந்தமும் இல்லாதவள் அன்னை. பூஜ்யா, ஏன் அவளை எல்லாரும் வணங்கணும்? ஏன்னா அவ கருணையோட வடிவம், ஞானத்தோட பிறப்பிடம். இந்த பிரபஞ்சத்துக்கே தாய் இல்லையா? அதனாலதான் தேவர்கள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாரும் அவளை பூஜிக்கிறாங்க. புஷ்கரா, அன்னை ஊட்டமளிப்பவள் மட்டும் இல்ல, அவளே ஒரு முழுமையானவள். அவளோட அந்த பூரணத்துவத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சத்துக்கே தேவையான எல்லா ஊட்டமும் கிடைக்குது. புஷ்கரேக்ஷனா, கேட்கவே இவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? அன்னையோட கண்கள் தாமரை இதழ்கள் போல இருக்குமாம். அந்த கண்கள்ல இருந்து வர்ற பார்வை வெறும் அழகு மட்டும் இல்ல, அது நம்ம மேல அவ வச்சிருக்கிற எல்லை இல்லாத கருணை. பரஞ்சோதி, நம்ம பார்க்குற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த எல்லா வெளிச்சத்துக்கும் மூலமான ஒரு பேரொளிதான் அன்னை. நம்ம மனசுல இருக்கிற அறியாமைங்கிற இருட்டை நீக்கி ஞானம்ங்கிற ஒளியை ஏத்துறதும் அந்த பரஞ்சோதி தான். பரந்தாம, இந்த பிறவி பெருங்கடல்ல கஷ்டப்படுற நம்ம எல்லாருக்கும் கடைசி புகலிடம் அவளுதான். மோட்சம், வீடு பேருன்னு நாம தேடுற அந்த மேலான இடம் அன்னைதான். பரமாணு, பாருங்க, அன்னை பிரபஞ்சத்தை விட பெரியவள்னு சொல்றோம். அதே சமயம் கண்ணுக்கே தெரியாத மிக நுண்ணிய அணுவுக்குள்ளேயும் அவதான் இருக்கா. எல்லாத்தோட சாரமும் அவளே. பராத்பரா, இது ஒரு மிக உன்னதமான நாமம். மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவனை விடவும் மேலானவள் அன்னை. அவளோட பெருமைக்கு ஒரு எல்லையே கிடையாது. பாசஹஸ்தா, அன்னையோட கையில ஒரு பாச கயிறு இருக்கு. அது எதுக்கு தெரியுமா? அந்த பாசத்தால தான் அவ தன்னோட பக்தர்களை தன் பக்கம் இழுத்துக்கிறா. பாசஹந்திரி, பாருங்க, இது போன மாமத்தோட இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் பாசத்தால நம்மள இருக்கிறா, இன்னொரு பக்கம் நமக்கு துன்பம் கொடுக்கிற பந்தங்களை அழிச்சு நமக்கு விடுதலையும் கொடுக்கறா. அவளேதான் பரமந்திர விபேதினி. நமக்கு வர்ற தடைகள், தீய சக்திகளோட தாக்கம், கெட்ட எண்ணங்கள், இது எல்லாத்தையும் உடைச்சி எறிகிற மகா சக்தி அவ. அவளை சரணடைஞ்சிட்டா எந்த தீய மந்திரமும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. மூர்தா, நம்ம பார்க்குற எல்லா வடிவங்கள்லயும் எல்லா உருவங்கள்லயும் அவதான் இருக்கா. ஒவ்வொரு பூவுல, ஒவ்வொரு மலையில, ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிறது அவளேதான். இந்த தெய்வீக அதிர்வுகளோட நம்ம தியான பயணத்தோட அடுத்த கட்டத்துக்குள்ள போகலாம் வாங்க. அன்னையோட இன்னும் சில புனித நாமங்களையும் அதோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவளோட அருளை பெறுவோம். அமூர்த்தா, போன நாமத்துல உருவமா இருக்கான்னு பார்த்தோம். ஆனா அவ உருவங்களுக்கு அப்பாற்பட்டவள். அவளுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட உருவம் கிடையாது. எங்கும் நிறைந்திருக்கிற அந்த நிராகார தத்துவம் தான் அவளோட உண்மையான ஸ்வரூபம். அனித்ய திருப்தா, இந்த நாமம் அன்னியோட கருணைய அவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. நாம அவளுக்கு கொடுக்கறதெல்லாம் நிலையற்ற பொருள்கள் தான். ஆனா நம்ம பக்தியோட உண்மைய மட்டும் பார்த்து அவன் முழு திருப்தி அடைஞ்சிடுறா. முனிமானசகம் சிகா, அடடா, என்ன ஒரு கவித்துவமான நாமம் பாருங்க. தூய்மையான மனசு கொண்ட முனிவர்களோட மனசு ஒரு மானசரோவர் ஏரி மாதிரி. அந்த ஏரியில அன்னை ஒரு அழகான அன்னப்பறவை மாதிரி வசிக்கிறாளாம். சத்யவிரதா, சத்தியம் அதாவது உண்மைதான் அவளோட விரதம். இந்த பிரபஞ்சத்தோட தர்மமும் நியதியும் நிலைச்சு நிக்கிறதே அவளோட இந்த சத்தியவிரதத்தால தான். சத்திய ரூபா, அவ சத்தியத்தை ஒரு விரதமா மட்டும் கடைபிடிக்கல, அவளே சத்தியத்தோட முழு உருவம். நாம பார்க்கற இந்த உலகத்துக்கு அடிப்படையா இருக்கிற உண்மையான பொருளே அவதான். சர்வாந்தர்யாமினி, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ளையும் ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் அவ அந்தராத்மாவா ஒரு உள் சாட்சியா இருக்கா. அவளுக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. சத், இது சத் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. சத்துனா இருப்பு அல்லது உண்மைன்னு அர்த்தம். அன்னை தான் எப்போ நிலைச்சி இருக்கிற அந்த மெய்ப்பொருள். பிரம்மாணி, படைப்புக் கடவுளான பிரம்மாவோட சக்தியே அவதான். இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைச்சு காத்து எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை ஆதாரமா இருக்கிறதும் அவதான். பிரம்மா,
இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம். அவ வெறும் பிரம்மாவோட சக்தி மட்டும் இல்ல, அவளே அந்த பரம்பொருளான பிரம்மம். அவளுக்கும் பிரம்மத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஜனனி எவ்வளவு ஒரு எளிமையான ஆனா நம்ம இதயத்தை தொடுற வார்த்தை இல்லையா? அவ இந்த பிரபஞ்சத்தை படைச்ச தாய் மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர் மேலயும் தனிப்பட்ட முறையில அன்பு காட்டுற அண்ணன். பகுரூபா அவளோட வடிவங்களுக்கு கணக்கே கிடையாது. இந்த உலகத்துல நாம பார்க்கற ஒவ்வொரு உயிருமே ஒவ்வொரு பொருளுமே அவளோட எண்ணற்ற ரூபங்கள்ல ஒண்ணுதான். புதார்ஷிதா, உண்மையான ஞானம் எதுல முடியுது தெரியுமா? அவளை வணங்குறதுல தான். அறிவோட உச்சத்தை தொட்ட ஞானிகள் கூட தங்களோட ஞானம் முழுமையடையணும்னா அவளோட பாதத்துல சரணடையணும்னு உணர்ந்திருக்காங்க. இப்போ ஒரு கணம் அமைதியா இருக்கலாம். நாம தியானிச்ச இந்த நாமங்களோட சக்தி நமக்குள்ள ஆழமா இறங்கி நம்மள சுத்தி ஒரு தெய்வீக ஆற்றல் வளையத்தை உருவாக்கட்டும். சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த புனிதமான தியான பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. நாங்க ஞானகோஷ் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், மராத்தி, குஜராத்தின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிற ஒரு தளம். சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையா கொண்டு சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, லலிதா சஹஸ்ரநாமம், மகாபாரதம், மகாபெரியவாளோட தெய்வத்தின் குரல், மகான்களோட கதைகள்னு நிறைய விஷயங்களை நீங்க தினமும் பார்க்கலாம். எங்களோட இந்த ஆன்மீக பணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள்னு எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மம்ங்கிற இந்த விளக்கோட ஒளிய இன்னும் பிரகாசமா ஏத்தி வைப்போம்.